ஆனா உண்மை என்ன தெரியுமா? சஃபரிங்கும் அன்அவாய்டபிள், ப்ராப்ளம்ஸும் அன்அவாய்டபிள். ஒருத்தர் தன்னுடைய நாட்டுக்காக சரண்டரே ஆகாம 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்திருக்காரு. இன்னொருத்தர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிமாலயாஸ் போய் இறக்குறாரு. ப்ளஷருக்காக ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு அடிக்ஷனா மாறுது. அது அவங்களுடைய லைஃபையே அழிச்சிடுது. நம்ம பண்ற தப்புகளை நம்ம ஒத்துக்காதப்போ அது ஒரு பெரிய அரகன்ஸ்க்கு கொண்டு போய் விடுது. பெயின்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அண்ட் சஃபரிங்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு. நெவர் சரண்டர், நோ மேட்டர் வாட். ஹே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டைவ் இன். நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா பெயின்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அண்ட் சஃபரிங்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சஃபரிங்கும் அன்அவாய்டபிள், ப்ராப்ளம்ஸும் அன்அவாய்டபிள். இது மார்க் மேன்சன் எழுதின தி சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக் 4th சாப்டர், தி வேல்யூ ஆஃப் சஃபரிங். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த சாப்டரை 4 டாபிக்கா பிரிச்சிருக்காரு. தி செல்ஃப் அவேர்னஸ் ஆனியன், தி ராக் ஸ்டார் ப்ராப்ளம், சிட்டி வேல்யூஸ், டிவைனிங் குட் வேல்யூஸ் அண்ட் பேட் வேல்யூஸ். இந்த சாப்டர்ல மார்க் மேன்சன் ஒரு ஸ்டோரியை உள்ள கொண்டு வராரு. ஹீரோ ஒனோடா, அந்த சோல்ஜர் 30 வருஷம் ஒரு முடிஞ்ச போருக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வேர்ல்டு வார் 2 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஜப்பானும் தோல்வி அடைய போகுது. இருந்தாலுமே இந்த ஒனோடாக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் என்னன்னா நெவர் சரண்டர், நோ மேட்டர் வாட். அதனால ஹீரோ ஒனோடா பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் 1945ல அமெரிக்கா இந்த தீவை கண்டுபிடிக்குது. ஜப்பானும் சரணடையுது. இவருக்கு நிறைய லீஃப்லெட்ஸ் போடுறாங்க, ஃபேமிலி ஃபோட்டோஸும் அனுப்புகிறாங்க. அவர் எதையுமே நம்பாமல் எல்லாத்தையும் எரிச்சு போடுறாரு. ஏன் அப்படின்னா ஒருவேளை இது அமெரிக்கன் ட்ராப்பாக இருக்கலான்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த காட்டிலேயே 30 வருஷம் வாழ்கிறாரு. பூச்சிகளை சாப்பிட்டு, விலங்குகளை சாப்பிட்டுன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வைவ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் அந்த ஜங்கிள்குள்ளே நுழையுது. அது யார் அப்படின்னா சுசுகிங்கிறவன். அவன் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரர். த கிரேசி ஹிப்பின்னு அவனை சொல்கிறாங்க. 1972ல ஹிப்பி உள்ள வரான். அமெரிக்கன் ஆர்மியோ ஜப்பான் ஆர்மியோ யாராலையும் கண்டுபிடிக்காத ஒருத்தனை இந்த கிரேசி ஹிப்பி கண்டுபிடிக்கிறான். அதுவும் 4 நாளில். அதாவது சுசுகி ஒனோடாவை கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரும் பேசுகிறப்போ ஒனோடா கிட்ட சுசுகி கேட்குறான், நீங்கள் எதுக்காக இந்த 30 இயர்ஸை இங்கேருந்து வேஸ்ட் பண்ணீங்கன்னு. அப்படி சொல்கிறப்போ எனக்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது, எனக்குன்னு ஒரு ஆர்டர் இருந்தது, அதை நான் கடைப்பிடிச்சேன். ஸோ அதுதான் என்னுடைய வேல்யூன்னு சொல்கிறாரு. அதே கேள்வியை ஒனோடா கேட்குறாரு, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டப்போ சுசுகி சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் 3 விஷயங்களை கண்டுபிடிக்க வந்தேன். ஃபஸ்ட்டு ஒனோடா, எ பாண்டா அண்ட் த அப்டோமினல் ஸ்னோமேன்னு சொல்கிறார். ஸோ 2 பேருக்குமே ஒரு வேல்யூ இருந்தது. சுசுகி லேட்டராக ஹிமாலயாஸ்க்கு போய் ஸ்னோமேன் தேடுறேன்னு இறக்குறான். அதுக்கப்புறம் 1974ல் ஒனோடா ஜப்பானுக்கு திரும்புகிறாரு. அப்படி திரும்புகிறப்போ ஜப்பான் பெரிய நாடாக வளர்ந்துருந்துருக்கு, மாடர்ன் ஜப்பானாக மாறியிருக்கு. அது இங்கே இருக்க கன்சூமரிசம் மணின்னு அவருக்கு எதுவுமே செட் ஆகலை. அவர் உடஞ்சி போகிறாரு. அவர் 30 வருஷம் சஃபர் ஆனதுக்கான வேல்யூவே அங்கே இல்லைன்னு உணர்றாரு. அவர் டிப்ரெஷனுக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒனோடா ஜங்கிள்கே திரும்புகிறாரு. ஏன் அப்படின்னா அங்கே தான் அவருடைய மீனிங்கான லைஃப்பை அவர் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 ஸ்டோரியிலேருந்து நம்மளால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. 2 பேரோட வேல்யூவுமே ரொம்பவே டிஃபர் ஆகுது. ஒருத்தர் தன்னுடைய நாட்டுக்காக சரண்டரே ஆகாமல் 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்காரு. இன்னொருத்தர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிமாலயாஸ் போய் இறக்குறாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய வேல்யூஸை எதுக்கு கொடுக்குறோங்கிறது இருக்குது. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்ம எந்த வேல்யூஸை மதிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய க்ரோத்தும் இருக்குது. நம்ம எல்லாருமே லைஃப்பில் சஃபர் பண்ணி தான் ஆகணும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் எதுக்காக சஃபர் ஆகுறோம், எந்த வேல்யூக்காக நம்ம சஃபர் ஆகுறோங்கிறது தான் முக்கியம் இங்கே. அதுக்கப்புறம் த செல்ஃப் அவேர்னஸ் ஆனியன். மார்க் மேன்சன் செல்ஃப் அவேர்னஸை ஆனியனோட கம்பேர் பண்ணுறாரு, லேயர் பை லேயரா. லேயர் 1ல் நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லையா, இதுக்கான ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டால் இல்லை. லேயர் 2ல் நான் எதுக்காக ஃபீல் பண்ணுறேன், இதுதான் நம்மளுடைய ஃபெயிலியரையும் ஃபியரையும் வெளியில் கொண்டு வருது. லேயர் 3ல் நான் எதை வேல்யூ பண்ணுறேன் அண்ட் நான் சக்ஸஸை எது கூட மெஷர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 விஷயத்துலேருந்து வேல்யூஸ், ப்ராப்ளம், லைஃப் குவாலிட்டி. நம்மளுடைய வேல்யூஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஒரு லைஃப் குவாலிட்டியை கொடுக்குது. நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய வேல்யூஸ்லேருந்து தான் வருது. ஒருவேளை நம்ம ஃபெயிலியர்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய மெட்ரிக்ஸை பொறுத்து இருக்குது. நமக்கு நம்மளுடைய ஒர்க் கஷ்டமாக இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலி கஷ்டமாக இருக்கலாம், இல்லை மணி ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், இல்லை லவ் கூட ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். இது எல்லாமே நார்மல். ஆனால் நம்ம கிட்ட கேட்டோம் அப்படின்னா நான் எதுக்காக சஃபர் ஆகுறேன்,
அதுக்கான கிளியரான ஆன்சர் தெரிஞ்சாலே நம்மளுடைய வேல்யூஸும் கரெக்ட், நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம லைஃப் குவாலிட்டியும் நமக்கு கிடைக்கும். இதை தான் செல்ஃப் அவேர்னஸ் ஆனியன்னு சொல்றாங்க. இதுக்கு தான் நம்மளுடைய கவலை நம்மளுடைய வேலைக்காகவோ இல்ல நம்மளுடைய பீப்புளுக்காகவோ இல்ல லக்குலையோ இல்ல, நம்ம எதை வேல்யூ பண்றோம், நீ எதனால உன்னை மெஷர் பண்ற, மணியா, ஸ்டேட்டஸா, லவ்வா, ரெஸ்பெக்டா, பீஸா, அந்த வேல்யூ தான் உன்னுடைய பெயினை டிஃபைன் பண்ணுது. அந்த பெயின் ஒரு growthக்கு வழி காட்டுது. மீனிங்ஃபுல்லான ஸ்ட்ரகிள் நம்மளுடைய லைஃப்பை மாற்றும். இதுவே அது மீனிங்கே இல்லை அப்படின்னா அது நம்மளை லைஃப்ல இருந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்டோரியை தான் அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. த ராக் ஸ்டார் ப்ராப்ளம். எப்படி ஒருத்தவங்க தன்னுடைய வேல்யூஸை மதிக்கிறப்போ அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது. தேவி முஸ்டேன்கிற ஒரு ராக் ஸ்டார், அவர் ஒரு மெட்டாலிக்காங்கிற ஒரு பெரிய பேண்ட்ல இருந்து வெளியில தள்ளப்படுறாரு. அதுவும் ஒரு ரீசனும் சொல்லாம. அவர் இந்த மிஸ்டேக் பண்ணாரு, அவர் வேற எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம அவர் கிக் செய்யப்படுறாரு. அப்படி பண்றப்போ அவருக்கும் பெரிய ஒரு இழப்பா போகுது. அவர் ஒரு டைம்ல நினைக்கிறாரு மெட்டாலிக்காவை விட ஒரு பெரிய பேண்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு நிறைய ஃபேன் பேஜ் வருது, நிறைய அவருடைய சிடிஸ் விற்கப்படுது. மில்லியன் கணக்குல அவருடைய பேண்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது, வேர்ல்டு ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமுமே அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நிறைய ஃபேம் இருந்தும் ஸ்டேட்டஸ் பெருசா இருந்துமே அவரை தன்னை இன்னும் ஃபெயிலியரா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா மெட்டாலிக்கால இருந்து கிக் செய்யப்பட்டதுக்காக. செகண்டா இன்னொருத்தர் வராரு. அவரு தான் பீட்டே பெஸ்ட். அவர் ஒரு ட்ரம்மர். அவருக்கும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஸோ எந்த ரீசனுமே சொல்லாமல் அவரும் ஒரு பெரிய பேண்ட்லேருந்து வெளியேற்றப்படுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறாரு. அவர் ஒரு ஃபேமிலியை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. அவருக்கு ஒரு குழந்தைங்க பிறக்குது. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபேமோ ஸ்டேட்டஸோ இல்லை மணியோ எனக்கு பெருசாக தெரியல, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும்னு இருந்தது. அதுக்காக தான் நான் ஒரு பேண்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கல. இது என்னுடைய பீஸை பொறுத்து இருக்கு, இதுதான் என்னோட வேல்யூஸ்னு சொல்கிறாரு. ஸோ இதை ரெண்டு விஷயங்களை பார்க்குறப்போ தேவி முஸ்டேன் சக்ஸஸாக இருக்காரு, மில்லியனராக இருக்காரு. அவருக்கு நிறைய ஃபேம் இருந்துமே அவர் தன்னை ஃபெயிலியர்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் இங்கே பீட்டே பெஸ்டேவை பார்க்குறப்போ அவர்கிட்ட ஃபேம் இல்லை, மணி இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய வேல்யூஸ் என்ன? ஃபேமிலியும் அவரோட பீஸும் தான். ஸோ இதை தான் நம்ம எதை வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிட்டி வேல்யூஸ். மார்க் மேன்சன் சொல்கிறாரு, நம்மளுடைய ஒரு சில வேல்யூஸ் நம்மளை மொத்தமாக அழிக்கும்னு. என்ன அப்படின்னா, ப்ளஸர், மணி, ஆல்வேஸ் பீயிங் ரைட், ஆல்வேஸ் பீயிங் பாசிட்டிவ். இந்த 4 விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ இந்த 4 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸர் சேஸ். ப்ளஸர் சேஸில் நமக்கு ஒரு அடிக்ஷன் உருவாகும். என்ன அப்படின்னா, இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு ப்ளஷருக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு அடிக்ஷனாக மாறுது. அது அவங்களுடைய லைஃபையே அழிச்சிடுது. அதுக்கப்புறம் மணி சேஸ். அது எம்டினஸாக மாறுது. நம்ம மணிக்காக ஓடி ஓடி நிறைய விஷயங்களை இழக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக ஓடணுமோ அதையே வெறுத்து ஒரு எம்டினஸை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் பீயிங் ரைட். ஆல்வேஸ் பீயிங் ரைட் அப்படிங்கிறது ஒரு அரகன்ஸை கிரியேட் பண்ணுது. என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிறது கரெக்டு, நான் மிஸ்டேக்கே பண்ணாலும் அது கரெக்டு தான்னு யோசிக்கிறப்போ, நம்ம பண்ணுற தப்புகளை நம்ம ஒத்துக்காதப்போ அது ஒரு பெரிய அரகன்ஸ்க்கு கொண்டு போய் விடுது. அது நம்மளை லைஃப்பில் ரொம்பவே கீழே தள்ளிடும். ஆல்வேஸ் பீயிங் பாசிட்டிவ். இந்த இடத்துல ஒரு எமோஷனல் பிளைண்ட்னஸ் உருவாகுது. இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லலாம். நம்ம எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக இருக்கிறப்போ நம்ம நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணுறோம். ஆனால் இந்த பாசிட்டிவிட்டி எப்பயுமே இருக்கிறப்போ ஒரு எமோஷனல் பிளைண்ட்னஸை கொண்டு வருது. அதுக்கப்புறம் குட் வேல்யூஸ் அண்ட் பேட் வேல்யூஸ். குட் வேல்யூஸ் அப்படிங்கிறது ரியாலிட்டி பேஸ்டாக இருக்கும், அது இன்டர்னலாக இருக்கும், அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ குட் வேல்யூஸை ஒரு 6 வேர்டில் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹானஸ்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கியூரியாசிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஹியூமிலிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த 6 வேர்டில் இருந்தும் நம்ம குட் வேல்யூஸ்ங்கிறத நல்லாவே டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த 6 விஷயங்களுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு குட் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அது நம்மளுடைய லைஃபுக்கு வேல்யூவை கொடுக்குது. ஃபைனலாக நம்ம இந்த சாப்டர்லேருந்து தெரிஞ்சுக்கிறது, நம்ம சஃபர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் எதுக்காக சஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம இப்போ சஃபர் ஆகிறது மணிக்கா, கம்பேரிசன்கா, ஈகோக்கா, நம்மளோட க்ரோத்துக்கா, இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட்கா, இல்லை நம்மளுடைய ட்ரீமுக்கா, எதுக்காக நம்ம சஃபர் ஆகுறோம்? அது நம்மளோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றும், அப்படி இல்லைனா ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபாக மாற்றும். அது நம்மளோட கையில் இருக்குது. ப்ராப்ளம்ஸும் அன்அவாய்டபிள், சஃபரிங்கும் அன்அவாய்டபிள். ஆனால் அந்த மீனிங் ஆப்ஷனல். நம்ம தான் சூஸ் பண்ணணும் இந்த சஃபரிங் எதுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத. அந்த சாய்ஸ் தான் நம்மளுடைய வேல்யூஸும் கூட. ஸோ
நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் அவாய்டபிள் இல்லை, நம்மளுடைய சஃபரிங்கும் அவாய்டபிள் இல்லை. ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸில் இருந்தும் சஃபரிங்கில் இருந்தும் நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறோமா, நம்ம க்ரோத் ஆகுறோமா, அது நம்மளுடைய சாய்ஸை பொறுத்து இருக்குது. அந்த சாய்ஸ் வேல்யூஸை பொறுத்து இருக்குது. அப்போது உங்களுடைய வேல்யூஸ் கரெக்டாக தான் இருக்காங்கிறத நீங்களே உங்களை கேட்டுக்கங்க. இதை பற்றி தான் 4th சாப்டர் நம்மளுக்கு முழுசாகவே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 5th சாப்டர் யூ ஆர் ஆல்வேஸ் சூஸிங். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் எந்த மாதிரி புக்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அந்த புக்கை பை பண்ணியும் பார்த்துக்கலாம்.